இன்னைக்குதான் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த நாளுங்க. சஷ்டி விரதத்தோட 6வது கடைசி நாள். இந்த நாளப்போ நம்ம முருகனை வந்து பார்த்தா நம்மளோட கெட்ட விஷயங்கள்லாம் நீங்கி எல்லா வித நன்மையும் கிடைக்குமாங்க. ஏன்னு தெளிவா சொல்றேன், இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒரு முறை சூரபத்மங்கிற அரக்கன் சிவபெருமானிடம் இந்த பூமியில் பெண்ணால் பிறக்காத குழந்தையால் மட்டுமே என் மரணம் வேண்டும் என வரம் கேட்டு வாங்குறாங்க. வரத்தை வாங்கிட்டு சூரபத்மன் தனக்கு அழிவே இல்லைன்னு மக்கள் தேவர்கள் எல்லாரையும் கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால பாதிக்கப்பட்ட எல்லாரும் சிவபெருமானிடம் முறையிடுறாங்க. கோபமான சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை விடுறாரு. 6 தீப்பொறிகளும் 6 குழந்தையாக மாறுதுங்க. அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைத்து ஒரு குழந்தையாக மாத்துறாங்க. 6 முகம் கொண்ட அந்த குழந்தைய முருகன் என்று பேர் வச்சு சிவபெருமான் சூரபத்மனை வதம் செய்ய அனுப்புறாருங்க. அப்புறம் பார்வதியும் தன்னோட சக்தியை வச்சு முருகனுக்கு ஆயுதமா கையில வேலை கொடுக்கறாங்க. இறுதியா முருகனும் அந்த வேலை வச்சு சூரபத்மனை வதம் பண்றாருங்க. இப்படி முருகன் சூரபத்மனை வதம் செய்த இந்த நாளதான் எல்லா முருகன் கோவிலையும் சூரசம்காரமா நடைபெறுதுங்க. இதனால இந்த நாளப்போ நீங்க முருகன் கோவில சூரசம்காரத்தை பார்த்தா எப்படி முருகன் தீமை செய்யற சூரனை கொன்றாரோ அதே மாதிரி உங்களோட கெட்ட விஷயங்கள் குணங்கள் எல்லாமே உங்களை விட்டு எல்லாமே போயிடுவாங்க.